ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லெக்சர் சீரீஸ்ல நான் ஒரு சில டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தலாம், சரியா? அது ஆர்டரா வந்து ஒன்று எப்படி சொல்றது, ரேண்டமா வந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபுல்லா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்கெங்க இம்பார்ட்டண்டா என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கேன், ரைட்டா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் லடாக். லடாக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ் ஃபெஸ்டிவல், லோசர், சகதேவா, டாக்டோக் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் வந்து டோஸ்மூச்சே ஃபெஸ்டிவல், அப்புறம் மதா நாரங் ஃபெஸ்டிவல். ஓகேவா? இந்த ஃபெஸ்டிவல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் குட்டி குட்டியா உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல்ன்றது 2 days ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. இந்த இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, குரு ரிம்போச்சி இல்லைன்னா வந்து லார்ட் பத்ம சம்பவா அப்படின்னு சொல்றாங்க, இவரோட பர்த்டேக்காக கொண்டாடுறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ல வந்து டான்ஸு, மியூசிக் இது எல்லாம் வந்து நிறைய இருக்கும். சரி, ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து யாருக்காக கொண்டாடுறாங்க? குரு ரிம்போச்சி இல்லைன்னா வந்து பத்ம சம்பவாவோட பர்த்டேனால கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் லோசர் ஃபெஸ்டிவல். லோசர் ஃபெஸ்டிவல் வந்து நியூ இயர் ஃபெஸ்டிவல். நம்ம இதில் எப்படி நியூ இயர், புத்தாண்டு அந்த மாதிரி சொல்றோம்ல, அப்படி லடாக்ல பாத்தீங்கன்னா என்னன்னா லோசர் தான் வந்து இது பண்றாங்க. இது புத்திஸ்ட் பீப்புளோட ஃபெஸ்டிவல். ஓகேவா? நெக்ஸ்ட் சக்காதேவா. சக்காதேவா அப்படின்றது என்னன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம சக்கையா முனி யாரு, லார்ட் புத்தா சொல்லுவோம் தெரியுமா, கௌதம புத்தான்னு சொல்லுவோம் தெரியுமா, அவரு என்ன பண்ணிருப்பாரு, அவரு நிர்வாணா அடைஞ்சிருப்பாரு. அதாவது எல்லாம் துறந்து வந்து அந்த என்ன சொல்றது, நிர்வாணா அப்படின்றத அடைஞ்சிருப்பாரு. அந்த டேவை வந்து கொண்டாடுறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா சாக்கதேவா அப்படின்றத வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக் டோக் ஃபெஸ்டிவல். டாக் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து கொம்பா கேவ்ல வந்து நடக்குது. ஓகேவா? கொம்பா கேவ் ஆஃப் டாக் டோக். லடாக்ல வந்து ஒரு டாக் டோக்னு ஒரு இடம் இருக்கு போல. ஓகேவா? இது எப்போனா 5th டிபெட்டியன் லூனார் கேலண்டர் அப்போ, 5th டிபெட்டியன் லூனார் கேலண்டர் 10th டேல வந்து இதை கொண்டாடுறாங்க. இது யூஸ்வலா வந்து எங்க நடக்குதுன்னா, எந்த மந்த்ல நடக்குதுன்னா ஜூலை இல்லைன்னா வந்து ஆகஸ்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னது, டாக்டோக் ஃபெஸ்டிவல் கொம்பா கேவ்ல வந்து நடக்குது. 5th டிபெட்டியன் லூனார் கேலண்டர்ல 10th டேல வந்து நடக்குது, ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் டோஸ்மூச்சே. டோஸ்மூச்சே வந்து ஒரு 2 days ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேரு, இன்னொரு பேர் என்ன, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்கேப் கோட்னு சொல்லுவாங்க. ஸ்கேப் கோட்னா என்னன்னா பலியாடு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, கரெக்டா? இஸ் பேலஸ், ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. சாம்ஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஊரு மாங்ஸ் எல்லாமே. இந்த தோஸ்மோச்சே ஃபெஸ்டிவல் என்னன்னா, இங்க அந்த டவுன்ல இருக்கக்கூடிய அந்த ஈவில் சக்திகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா அழிச்சிட்டு அந்த சிட்டியை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக வந்து கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் வந்து டோஸ்மோச்சே ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் வந்து மாத்தோ நாரங் ஃபெஸ்டிவல், நாக்ராங் ஃபெஸ்டிவல். இந்த மாத்தோ நாக்ராங் ஃபெஸ்டிவலை என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆரக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆரக்கல்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் லடாக். நெக்ஸ்ட் நம்ம கரானாஸ்க்கு கரானாஸ் பிளஸ் பிஒய்க்யூன்ட்டு வந்து ஒரு பார்ட் போட்டிருப்போம், சரியா? ஒரு 3 வீடியோ வந்து போட்டிருப்போம். இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், அப்புறம் கரானாஸ், பிஒய்க்யூ. இதுல இருக்கக்கூடிய பிஒய்க்யூ மட்டும் பார்ப்போம், ஓகேவா? கரானாஸ் இந்த இந்த மீதி 3 வீடியோவுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன், அதுல வந்து ஃபுல்லா பாத்துருங்க. மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட ஆகாது அதை பார்த்து முடிக்கிறதுக்கு. எல்லாமே ஷார்ட்கட்ல தான் இருக்கும், ஸோ டோன்ட் வரி. ராஜ்கிர் கரானா. ராஜ்கிர் கரானா வந்து எந்த டான்ஸ் ஃபார்மு, ஆல்ரெடி வந்து நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். கதக்கு, பரதநாட்டியம், இந்த 2 டான்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா கரானாஸ் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? டான்ஸுக்கு உரிய கரானா, ஓகேவா? அந்த 2 தான் இருக்கும். பரதநாட்டியம் இங்க கேட்கல, ஸோ கதக்கு தான் வந்து என்னதுன்னா ஆன்சர். கதக் இஸ் ஃபவுண்ட் இன் 3 distinct ஃபார்ம் கால்டு கரானாஸ். 3 distinct ஃபார்ம் என்னென்ன, ஜெய்ப்பூர் கரானா, லக்னோ கரானா, அப்புறம் பெனாரஸ் கரானா. இதுதான் வந்து இங்க ஆன்சர், ஜெய்ப்பூர், பெனாரஸ், லக்னோ கரானா. அப்புறம் வந்து கயாலோட ஒரு எக்ஸ்பனண்டான பீம்சென் ஜோஷி வந்து எந்த கரானா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஜோஷா வந்து என்ன பண்ணுவாங்க, கிரண் வந்து மார்க்கெட்டுக்கு போற ஒரு கதையை வந்து நான் சொல்லி வச்சிருப்பேன். ஸோ கிரானா கரானா, இதுவும் வந்து ஸ்டோரி இருக்கும், ஓகேவா? அந்த ஸ்டோரியை நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து வீடியோ லென்த்தா போகும். ஸோ அதனால வந்து அந்த ஸ்டோரியை வந்து அந்த வீடியோல பார்த்துக்கோங்க, இன்னும் ஈஸியா இருக்கும்.
அடுத்து பண்டிட் ஜாஸ்ராஜ் வந்து எந்த கரானான்னு கேக்குறாங்க. எந்த கரானா? மேவாட்டி கரானா. ஓகே, மேவாட்டி கரானா. சம்பு மகாராஜ் வந்து எந்த கரானா? சம்பு மகாராஜ் வந்து லக்னோ கரானா. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பெனாரஸ் கரானா ஆஃப் கதக்னு கேக்குறாங்க. யாரு? ஜானகி பிரசாத். ஜானகி பிரசாத்ன்றவங்க தான் பெனாரஸ் கரானா ஆஃப் கதக். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கதக்கு வந்து தனி கரானா இருக்கு, அதே மாதிரி ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கு தனி கரானா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இண்டோர் கரானா, அதனால அது தனித்தனியா எடுத்திருப்பேன். ஸோ டோன்ட் வரி, அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இண்டோர் கரானா, இண்டோர் கரானாவோட ஒன் ஆஃப் த வோக்கல்ஸ் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி, யார் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. யாரு? உஸ்தாத் அமீர் கான் வந்து இண்டோர் கரானாவை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அப்துல் காரிம் கான் அண்ட் அப்துல் வஹீத் கான் எந்த கரானாவோட எக்ஸ்போனன்ட்? கிரானா கரானாவோட எக்ஸ்போனன்ட். நெக்ஸ்ட், கங்குபாய் ஹாங்கல். கேங்கா போவாங்கன்னு சொன்னா, ஸோ கிரானா கரானா. அடுத்து கிஷோரி ஆமோன்கர். மன்சூர் மன்சூர் அலிகான் கேசரி சாப்பிட போறான், தனியா சாப்பிட முடியாது, கிஷோரை கூப்பிடுறான், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பேன். அது எந்த கரானா? ஜெய்ப்பூர் அட்ருலி கரானா. நெக்ஸ்ட், அப்துல் காரிம் கான் வஹீத் கான் என்ன கரானா? கிரானா கரானா. கரெக்டா? ஓகே. பாதே ஃபத்தே அலி கான் அலி பாக்ஸ் ஜர்னாயில் கான், இது எந்த கரானா? இது பட்டியாலா கரானா. நெக்ஸ்ட், ஹரிபிரசாத் சௌராசியா. இதுக்கு பாத்தீங்கன்னா மைஹர் கரானா கிடையாது, ஷெனியா கரானா. சரியா? இந்த மைஹருக்கும் ஷெனியாக்கும் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு இருந்தது, அதனால அந்த வீடியோல கொஞ்சம் தப்பா சொல்லியிருப்பேன். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். செரியா கரானா தான் வந்து இதுக்கு, செனியா கரானா தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், டேஷ் வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைன்டு கிளாசிக்கல் மியூசிக் அண்டர் ஹர் ஃபாதர் உஸ்தத் பாதே அல்லாவுதீன் கான் அண்ட் எஸ்டாப்ளிஷ் மைஹர் ஷேனியா கரானா வித் இஸ் ஹெல்ப். அதாவது மெய்ஹர் ஷெய்னியா கரானா அப்படின்றது உருவாக்குனது யாருன்னு கேட்குறாங்க. அன்னபூர்ணா தேவி அப்படின்றவங்க உருவாக்குனாங்க. இவங்க யாரு? பாபா பாபா அலாவுதீன் கானோட பொண்ணு. ஆமா, பொண்ணு, கரெக்ட். நெக்ஸ்ட், த 19th செஞ்சுரி த கோல்டன் ஏஜ் ஆஃப் கதக். கோல்டன் ஏஜ் ஆஃப் கதக் வந்து யாரோட பேட்ரனேஜ்ல? வாஜித் அலி கானோட பேட்ரனேஜ்ல இருக்கு. இவரு யாரோட நவாப், அதாவது எந்த நவாபு? லாஸ்ட் நவாப் ஆஃப் எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க. நவாப் ஆஃப் அவுது. நெக்ஸ்ட், ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்சர் வித்யாகிரி ஆத்கர் வந்து என்ன கரானா? ஜெய்ப்பூர் கரானா. வித்யாகிரி ஆத்கர் ஜெய்ப்பூர் கரானா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கல் கரானா இஸ் த ஓல்டஸ்ட்? ஓல்டஸ்ட் எது? கௌலியர் கரானா தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட். நெக்ஸ்ட், த இம்பார்ட்டன்ட் சிங்கர்ஸ் ஆஃப் டேஷ் கரானா வந்து ஃபைஸ், ஃபேட்டு, அதுக்கப்புறம் தின்கர். நான் இதை ஆல்ரெடி வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஆக்ராக்கு வந்து ஃபயசு ஃபேட்டான தின்கரோட கூப்பிட்டு போறான் அப்படின்ட்டு. ஆக்ரா கரானா தான் ஆன்சர். மால்கா ஜாஹன் ஆஃப் ஆக்ரா கரானா. மால்கா ஜாஹன் ஆஃப் ஆக்ரா கரானா வாஸ் த ஃபோர்த் மியூசிஷியன் அட் த தர்பார் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நவாப் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? வாஜித் அலி ஷாவோட கோர்ட்ல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா மல்கா ஜஹான் ஆஃப் ஆக்ரா கரானா அவர் வந்து இது பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், லக்ஷ்மி சங்கர். லக்ஷ்மி சங்கர் வாஸ் அ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் ஆஃப் டேஷ் கரானான்னு கேட்டிருக்காங்க. என்ன கரானா? பட்டியாலா கரானா. மல்லிகார்ஜுன மன்சூர் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். மல்லிகார்ஜுன மன்சூர் ஜெய்ப்பூர் அட்ரோலி கரோனா கரானா. அதுக்கப்புறம் வந்து கிஷோரி ஆமோன்கர்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? எஸ், மன்சூரை தான் மன்சூர் அலி கான்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். கேசரிக்கு ஒரு பேர் வந்திருக்கும், பெனாரஸ் கரானா. பெனாரஸ் கரானாவோட இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அது பேர் என்ன? ஃபவுண்டர் யாருன்னு கேக்குறாங்க. பண்டிட் கோபால் மிஸ்ரா. அதாவது கயால் சிங்கிங்கோட, நல்லா வந்து பார்க்கணும், இது கதக்குதா இல்ல வந்து அது பேர் என்ன, கயால் சிங்கிங் தான், அந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் த ராம்பூர் சாஹஸ்வான் கரானா. ராம்பூர் சாஹஸ்வான் கரானால இதுல யாரு பிலாங் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க. யாரு அப்படின்னா உஸ்தத் ஃபத்தே அலி கான் வந்து பிலாங் ஆகல. மீதி 3 பேருமே பிலாங் ஆகுறாங்க. ரஷி முஸ்தபா ரஷி குலாம் முஸ்தபா இணையாத், இவங்க 3 பேருமே என்ன ஆகுறாங்கன்னா இதெல்லாம் ரிலேட் ஆவாங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உஸ்தத் ஹாசு கான் ஹாடு, அதாவது ஹேஸு ஆடு, அதுக்கப்புறம் நாத்து வாலின்னு பார்த்தோம். வாலினா கவுலியோர். நெக்ஸ்ட், பண்டிட் ஆனந்த் கோபால் பந்தோபாத்யாயா.
இது எந்த கரானா? ஆனந்தமா பாடுறாரு. அவர் வந்து ஒரு பனாரஸ் கரானாவோட இது எக்ஸ்போனன்ட். அவர் எந்த இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எக்ஸ்போனன்ட் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. கரெக்டா? ஸோ எந்த மியூசிக்கு? அந்த ஆனந்தமா பாடுவாரு, ராகம் அல்லா ராகம், டேபிளு, அதுக்கப்புறம் வந்து பீரு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்து வச்சிருப்போம். ஆனந்தம், பிரகாஷ், தீப்பு இதெல்லாம் வர்றது என்னன்னா தபேலாவோட ஷார்ட்கட்ல தான் வரும். ஸோ தபேலா. திரௌபத் ஸ்டைல் இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ் கரானா. இதை வந்து நம்ம லைன்லயே வந்து பார்த்திருப்போம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல. பிஷ்ணுபூர் கரானா வந்து எதோட ரிலேட் ஆயிருக்குன்னா திரௌபத் சிங்கிங் ஸ்டைலோட ரிலேட் ஆயிருக்கு. பாதே குலாம் அலி கான் வந்து ஒரு சிங்கர் ஆஃப் டேஷ் கரானான்னு கேட்டிருக்காங்க. பட்டியாலா கரானா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலா வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபார்முலா தேவையில்ல. ஒன்று ரெண்டுத்துக்கு ஃபார்முலான்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதோட கெமிக்கல் காம்பவுண்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். முக்காவாசிக்கு ஒரு சிலதுக்கு ஃபார்முலா தேவை. ஓகே. வினிகரோட கெமிக்கல் காம்பவுண்ட் நேம் என்ன? அசிட்டிக் ஆசிட். பேக்கிங் பவுடருக்கு வந்து சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டு இல்லைன்னா சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட்னு கூட எழுதலாம். ரைட்டா? இது வந்து எனக்கு சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருந்தோம். சிஹெச்எஸ்எல் 2023 நினைக்கிறேன். ஓகேவா? அங்க அதில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் எப்படின்னு சொல்லுவோம்? கால்சியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ விட்ரியால் காப்பர் சல்ஃபேட். ப்ளூ விட்ரியால் என்னது? காப்பர் சல்ஃபேட். காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு வந்திருக்கு. காஸ்டிக்னாலே அங்க என்ன வந்திருக்கணும்னா ஹைட்ராக்சைடு அப்படின்றது வந்திருக்கு. பொட்டாஷ்னாலே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடானா சோடியம். சோடா அப்படின்னா சோடியம். ஸோ சோடானா சோடியம், காஸ்டிக்னா ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் சாக்ன்றது என்னது? மார்பிள். கால்சியம் கார்பனேட். CaO. இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளூ விட்ரியாலுக்கு கூட தேவை கிடையாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் குளோரோஃபார்ம் ட்ரை குளோரோ மீத்தேன் CHCl3. ட்ரை ஐஸ்னா என்ன? சாலிட் CO2. எப்சம் சம்முன்னு வந்துட்டாலே சல்ஃபேட்னு அர்த்தம். சம்மு, சோமு இதெல்லாம் வந்துன்னா சல்ஃபேட்னு அர்த்தம். ஸோ எப்பு சம்முன்னு வந்திருக்கு. இங்க வந்து எப்புக்கு வந்து ஷார்ட்கட் இல்ல. மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4. கிரீன் விட்ரியால் ஃபெரஸ் சல்ஃபேட். இதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஜிப்சம் சால்ட். ஜிப்சம் இங்க என்ன சம்னு வந்திருக்கு. சம்முனா வந்து சல்ஃபேட்னு வரணும். ஜிப்சம்னு இருக்கு. ஸோ கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஓகேவா? டைஹைட்ரேட்னா 2 H2O இருக்கு. CA SO4 2H2O அப்படின்னா வந்து ஜிப்சம். இதுவே இதுல 2H2Oக்கு பதிலா half H2O போட்டீங்க அப்படின்னா H2O போட்டீங்க CaSO4 half H2O போட்டீங்கன்னா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேவா? இல்லைன்னா இதை இப்படி கூட எழுதலாம். 2 CaSO4 H2O. இப்படி கூட எழுதலாம். சரியா? இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹெவி வாட்டர்னா என்ன? D2O டியூட்ரியம் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் கேஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. N2O. போராக்ஸ் மிக்சர்ல என்ன இருக்கு? சோடியம் டெட்ராபோரேட் டெக்கா ஹைட்ரேட். சோடியம் டெட்ராபோரேட்னா 4 போரேட் இருக்கு. அப்புறம் டெக்கா ஹைட்ரேட் இருக்கு. டெக்கா ஹைட்ரேட்னா வந்து 10H2O. ஓகேவா? டெக்கா ஹைட்ரேட். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியா அந்த நேம். ஓகேவா? டெட்ரானா வந்து 4, டெக்கானா 10, சோடியம்னா என்ன? Na. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மெக்னீஷியானா என்ன? மெக்னீசியம் ஆக்சைடு. இதுவே வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதை வந்து என்னது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்னு எழுதுது. ஓகேவா? நெக்ஸ்ட் மார்ஷ் கிராஸ் அப்படின்னா வந்து மீத்தேனுக்கு பாருங்க ஒரே ஒரு C இருக்கு. 2 C இருந்ததுன்னா ஈத்தேன். ஓகேவா? அந்த ரூட் வந்து நான் அப்புறமா எழுதி போடுறேன். கெமிஸ்ட்ரி வேற ஏதாவது பண்ணும்போது அதை நான் எழுதி போடுறேன். சரியா? இது என்னன்னா
2H2O அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பொட்டாஷ் ஆலம். பொட்டாஷ் ஆலம்னா என்ன? பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட். ஓகேவா? பொட்டாஷ் ஆலம்னா வந்து இந்த படிகாரக்கல்னு சொல்லுவாங்க. இந்த பார்பர் ஷாப்லாம் வச்சிருப்பாங்க. அதை வந்து தண்ணியில போட்டு வைப்பாங்க பியூரிஃபை பண்றதுக்கு. இல்லைன்னா அடிப்பட்டா வந்து தேய்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வேலை பண்ணுவாங்க அதை வச்சு. நெக்ஸ்ட் குயிக் லெமன். குயிக் லெமனு குயிக் லெமன்னா பாருங்க, ஆக்சைடு வரும், கால்சியம் ஆக்சைடு. இதுல எச்ச சேர்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சைடு வரும். இதுக்கப்புறம் வந்து நீங்க அதை CO2 ரியாக்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா தான் கால்சியம் கார்பனேட் அப்படின்றது கிடைக்கும். கால்சியம் கார்பனேட். இந்த ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ். ஓகே. ஸ்லேக் லைம். ஓகே. சுகர்னா என்ன? சுக்ரோஸ். C12H22O11. ஓகேவா? இது 11 பா. O11. TNT-னா என்ன? ட்ரை நைட்ரோ டொலுவின். வெர்மிலியம்னா என்னது? மெர்குரி சல்ஃபைட். வாஷிங் சோடா, அதாவது பேக்கிங் சோடா அப்படின்னு வந்ததுன்னா வந்து என்ன பண்ணுவோம்? அந்த ஹைட்ரோஜன் இல்லைன்னா H இல்லைன்னா பைகார்பனேட். எஸ், பைகார்பனேட் இதெல்லாம் போடுவோம். ஆனா இங்க வெறும் வாஷிங் சோடான்னு இருக்கிறதுனால ஜஸ்ட் சோடியம் கார்பனேட்னு போட்டா போதும். ஒயிட் விட்ரியால்னா என்ன? ஜிங்க் சல்ஃபேட். ப்ளூ விட்ரியால்னா என்ன? காப்பர் சல்ஃபேட். ஆயில் ஆஃப் விட்ரியால்னா என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன? H2SO4. மில்க் ஆஃப் மெக்னீஷியா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்றது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. கரெக்டா தானே போட்டிருக்கேன்? எஸ், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. பேர்ல் ஹேஷ் அப்படின்னா என்ன? பொட்டாசியம் கார்பனேட். நெக்ஸ்ட் அக்வாரிஜியா. அக்வாரிஜியா பாருங்க, HCl HNO3. இந்த அக்வாரிஜியா எதுக்கு அப்படின்னா இந்த நோபலா இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த AU, அதாவது AU மீன்ஸ் இந்த சில்வரு கோல்டு இது எல்லாத்தையுமே வந்து உருக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அக்வாரிஜியான்றது. ஓகேவா? ஸோ அந்த ரியாக்டிவா கம்மியா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எதை வந்து கரைக்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்வாரிஜியா வந்து வச்சுதான் கரைக்க யூஸ் பண்ணுவாங்க. அதோட ரேஷியோ பாருங்க, HNO3 வந்து 1 பார்ட்டாகவும் HCl வந்து 3 பார்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதோட வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ன்றது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபவுண்டர், லாஸ்ட் கிங், அதோட டைனஸ்டி, அதுக்கப்புறம் இயர் அது இருக்கு. ஓகேவா? இயர் வந்து ஒரு சிலதுக்கு படிச்சு வச்சுக்கலாம், ஒரு சிலதுக்கு வந்து படிச்சு வைக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரைட். சரி, ஆரண்யக்கா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? பிம்பிசாரா. சிசுனங்கா தான் ஃபவுண்டர். இங்க பாருங்க, ஆரியன்யக்காவோட டைனஸ்டியோட லாஸ்ட் பாருங்க, நாகசகா அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சிலதெல்லாம் நாகடசகான்னு போட்டிருக்கு. சிசுனங்கா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? சிசுனங்கா. அவரோட கடைசி லாஸ்ட் கிங் யார் அப்படின்னா மகா நந்தாதீன். ஓகே, மகா நந்தாதீன். அதுக்கப்புறம் தான் வந்து மகா பத்மநந்தா அப்படின்ட்டு நந்தா டைனஸ்ட்ல இருந்து வந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவரை தோக்கடிச்சு, அதாவது அதுக்கப்புறம் வந்து லீனியேஜ் எல்லாம் தோக்கடிச்சுட்டு தனானந்தான்னு வருவாரு. தனானந்தாவை தான் தோக்கடிச்சுட்டு சந்திரகுப்தா மௌரியா இவரோட குட்டுல்யாவோட ஹெல்ப்போட வருவாரு. கரெக்டா? அர்த்த சாஸ்திரா வந்து அந்த குட்டுல்யா எழுதியிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் கிங் யாரு? பிரிஹத்ரதா. நான் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் போட்டேன், அதுல வந்து இது கேட்டிருந்தாங்க, பிரிஹத்ரதா அப்படின்ட்டு. சுங்கா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? புஷ்யமித்ரா சுங்கா. ஓகே, புஷ்யமுத்ரா சுங்கா. பட்டாலிபுத்ரா தேவபுத்தி. பத்தாலிபுத்ரா ஸ்டார்டிங்ல இருந்தது, அதுக்கப்புறம் விதிசாவா வந்து கேபிட்டல் மாறி இருக்கு. லாஸ்ட் கிங் யாருன்னா தேவபுத்தி. நெக்ஸ்ட் கன்வா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? வாசுதேவா கன்வா. லாஸ்ட் ரூலர் யாரு? சுஷார்மன். குப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? ஸ்ரீகுப்தா. விஷ்ணுகுப்தா வந்து லாஸ்ட் ரூலர். பாண்டியன் வந்து கேட்கறது இல்ல, சோலா வந்து கேட்டிருக்காங்க. சோலா வந்து விஜயாலயா வந்து ஃபவுண்டரு. ராஜேந்திர சோலா 3 வந்து என்னதுன்னா லாஸ்ட் கிங். சத்மனாவோட ஃபவுண்டர் யாரு? சிமுக்கா. சத்மனாவோட லாஸ்ட் கிங் வந்து அந்த அளவுக்கு கேட்டதில்ல, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாஜ்னா ஸ்ரீ சதகார்ணி. ப்ராமினண்டான ரூலர் பாத்தீங்கன்னா கௌதமி புத்தா சதகாரணி அப்படின்னு வரும். ஓகேவா? புத்ரா சதகாரணி. குஷான் டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? குஜாலா கடாபீஸ். அப்புறம் ஓகே, பல்லவாது வந்து சிம்மு விஷ்ணு. சவுலுக்கியா புலிகேசின் 1. புலிகேசின் 2 தான் என்ன பண்ணிருப்பாரு? ஹர்ஷாவை எதிர்த்திருப்பாரு, நர்மதா ஆத்த தாண்டாம இருக்கிறதுக்கு வந்து எதிர்த்திருப்பாரு. ராஷ்டிரகுப்தாவோட ஃபவுண்டர்
தண்டி துர்கா. ஸ்லேவ் டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாரு? குத்புதீன் ஐபக். இதுல இபக்குன்னு இருக்கு, குத்புதீன் ஐபக். கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜி வருவாரு. அலாவுதீன் கில்ஜி செத்ததுக்கு அப்புறம் அவரோட கமாண்டரான குஸ்ரு கான் வந்து கொஞ்ச நாள் வந்து இது பண்ணிருப்பாரு, ரூல் பண்ணிருப்பாரு. ஓகே. துக்ளக். துக்ளக் வந்து கியாசுதீன் துக்ளக், அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக், அப்புறம் ஃபெரோசா துக்ளக், இந்த மாதிரி வரும். ஃபெரோசா துக்ளக் தான் வந்து லாஸ்ட் ரூலர். நெக்ஸ்ட் லோடி டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணது பலோ லோதி. கடைசி ரூலர் பாத்தீங்கன்னா இம்ராஹிம் லோதி. நடுவுல சிக்கந்தர் லோதின்னு ஒருத்தர் வந்திருப்பாப்ல, சிக்கந்தர் லோதி. அவர் தான் வந்து ஆக்ராவை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு, ஆக்ரா. நெக்ஸ்ட் மகுல். மகுல் வந்து பாபர். மகுலா முஸ்லீமை தான், அது முகலை தான் அப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. சரி, முகல் டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னா பாபர். கடைசியா வந்து யாரு? பகதூர் ஷா டூ. பகதூர் ஷா டூ. இந்த சரி, ஓகே, பகதூர் ஷா டூ தான் வந்து லாஸ்ட் ரூலர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு சில கலர்லாம் இருக்கும், அது எதனால வந்தது, எந்த காம்பவுண்ட் இருக்கிறதுனால வந்தது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர் என்னது? ஆர்பிசின்னு வருது. பிளான்ட் லீவ்ஸ்க்கு வந்து கிரீன் கலர் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா குளோரோஃபில்னால வருது. குளோரோஃபில்னால வருது அப்படின்னு சொல்லியிருப்போம், கரெக்டா? அதனாலதான் வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்குது, இந்த மாதிரி சொல்லுவோம். ஆர்பிசிக்கு ஏன் ரெட் கலர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின்னால ரெட் கலர் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் இருக்கு. கெரோட்டின். கெரோட்டின்ற காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கேரட்ஸ்க்கு அந்த ஆரஞ்சு கலரை வந்து உண்டாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஆல்பா கெரட்டின், பீட்டா கெரட்டின், விட்டமின் ஏ ரிச்சுப்பா. விட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லது. ஓகேவா? விட்டமின் ஏ வந்து குறைபாடு இருந்ததுன்னா என்ன? ஜெராப்தால்மியா, நைட் பிளைண்ட்னஸ், இதெல்லாம் வரும். ஸோ விட்டமின் ஏ ரிச்சு. அதுவும் இல்லாம பீட்டா கெரோட்டின், ஃபைபர், விட்டமின் கே ஒன்னும் இருக்கு, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? ஓகே. ரெட் கேரட்ஸ், அதாவது ரெட் கலர் வந்து லைகோபின்னு சொல்லுவாங்க. இந்த டொமேட்டோல கூட வந்து ரெட் கலர் வந்து இந்த லைகோபின்னால தான் வந்து வந்திருக்கும். பர்பிள் கலர் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆந்தோசைனின் நாம்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் குர்குமின். குர்குமா அப்படின்னு பார்த்திருப்போம், இங்கே இருக்கு. குர்குமா லோங்கா ஸ்பீஷியஸ்னா என்னது? ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டர்மரிக் மஞ்சள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மஞ்சளுக்கு வந்து இந்த மஞ்சா கலர்ல ஏன் வருது அப்படின்னா குர்குமின் அந்த காம்பவுண்ட்னால வந்து இது மஞ்சா கலர்ல வருது. அடுத்து பிளாவனாய்டு வந்து இந்த பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த ஆனியன், இது எல்லாத்துலயுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கலர்னா எல்லோ, ஒயிட், இல்லைன்னா வந்து கிரீமி ஒயிட் கலருக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சிட்ரஸ் பிளான்ட்ஸ்ல தான் வந்து அதிகமா இருக்கும். சிட்ரஸ் பிளான்ட்ஸ்னா இந்த லெமனு, இந்த மாதிரியான சிட்ரஸ் பிளான்ட்ஸ் தான் வந்துருக்கும். ஓகேவா? லெமன் தான் டக்குன்னு வருது, மீதி எதுவும் வரமாட்டுது. சரியா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பிளாவோனாய்ட்ஸ். நெக்ஸ்ட் லைகோபியான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெட்டு, பிங்க், டொமேட்டோ, வாட்டர்மிலன், கிரேப் ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ரெட் கலர் இல்லைன்னா வந்து அந்த பிங்க் கலர் வந்து கொடுக்கறது என்னதுன்னா இந்த லைகோபியன் தான். நெக்ஸ்ட் எல்லோ கலர் ஆஃப் யூரின். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. எல்லோ கலர் ஆஃப் யூரின் வந்து எல்லோ கலரா வரதுக்கு எந்த பிக்மெண்ட் காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? யூரோக்ரோமோட இன்னொரு நேம் என்னன்னா யூரோபைலின். ஓகேவா? யூரோபைலின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சென்செக்ஸ் 2011 லிட்ரஸியை தான் பார்க்க போறோம். ஓகேவா? சென்செக்ஸ் 2011 ஃபுல்லா வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். நீங்க ஜிஎல்எடுன்னு போட்டுட்டு சென்செக்ஸ்னு போட்டா முதல்ல வரக்கூடிய இது வீடியோ வந்து நம்ம வீடியோவா தான் இருக்கும். அதை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஓகே. இப்போ வந்து நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது லிட்ரஸி ரேட்ன்றதுனால நான் அதை மட்டும் எடுத்திருக்கேன். டோட்டல் லிட்ரஸி ரேட் இந்தியாவுக்கு எவ்வளோனா 74.04% வந்து டோட்டல் லிட்ரஸி ரேட். இந்த லிட்ரஸி அப்படின்றது 2011 சென்செக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய மனுஷன் 7 வயசு கடந்த ஒரு ஆளு ஏதோ ஒரு லாங்குவேஜ படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சிருக்கணும்.
படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இல்லாம அவனுக்கு அது புரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா அவனை என்ன சொல்றாங்கன்னா லிட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? டாப் லிட்ரரி ஸ்டேட் என்னென்ன அப்படின்றத இங்க கொடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன? கேரளா 94% வந்து லிட்ரஸி அப்படின்றது அங்க இருக்கு. தென் மிசோரம், மிசோரம்ல 91.33%ன்றது என்ன இருக்கு? லிட்ரஸி அப்படின்றது இருக்கு. 91.33%. யூனியன் டெரிட்டரியில பார்க்கும்போது லட்சத்தீவுல 91.8% வந்து லிட்ரஸி இருக்கு. இருக்கிறதுலே கம்மியானது என்னது? தாத்ரா நாகர் ஹவாலி, அதுதான் வந்து யூனியன் டெரிட்டரியிலேயே வந்து லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட் 100% லிட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா எர்ணாகுளம். நெக்ஸ்ட் இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும். டிஸ்ட்ரிக்ட்லயே ஹையஸ்ட் லிட்ரரி எதுனா செர்ச்சிப், மிசோரம்ல இருக்கு. லோவஸ்ட் எதுனா அலிராஜ்பூர். ஓகேவா? அலிராஜ்பூர் எந்த ஸ்டேட் இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, இப்பதான் சொல்றேன். மறக்காம வந்து சொல்லி வச்சிருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம போவோம். லீஸ்ட் லிட்ரேச்சர். லீஸ்ட் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. பீகார் தான் இருக்கிறதுலே வந்து கம்மி. யூனியன் டெரிட்டரியில வந்து தாத்ரா நாகர் ஹவாலின்னு பார்த்தோம். பீகார் தான் வந்து லிட்ரஸிலேயே ரொம்ப கம்மி. 63% தான் வந்து லிட்ரஸி அப்படின்றது இருக்கு. மேல் பார்த்தீங்கன்னா அதில் 71%, ஃபீமேல் வந்து 51% வந்து இருக்காங்க. ராஜஸ்தான்ல தான் மேலுக்கும் ஃபீமேலுக்குமான இந்த பெர்சன்டேஜ் லிட்ரஸி பெர்சன்டேஜ்ன்றது அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இருக்கிறதுலயே கம்மியா படிச்ச பெண்கள்ன்றது ராஜஸ்தான்ல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க, அக்கார்டிங் டு சென்செக்ஸ் ஆஃப் 2011. ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்னன்னா டோட்டல் லிட்ரஸி. இந்தியாவோட டோட்டல் லிட்ரஸி, இது மேல் லிட்ரஸி, இது ஃபீமேல் லிட்ரஸி. அரௌண்ட் ஒரு 81.9 கிட்ட வருதுங்க. அதை நான் 82 மாத்திட்டேன். இதுலயும் 64 பாயிண்ட் அரௌண்ட் வருது. அதை நான் 65%ன்றதை மாத்திட்டேன். சரியா? ஸோ அதனால இது அக்யூரேட்டா ரொம்ப அப்படியே பாயிண்ட் வச்சு அக்யூரேட்டா இருக்காது. நீங்க வந்து ஆப்ஷன் லிமிட் பண்ணி போடுற அளவுக்கு இருக்கும். 82, 65. நெக்ஸ்ட் மேலுக்கும் ஃபீமேலுக்குமான லிட்ரஸி பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 16.68% டிஃபரன்ஸ்ன்றது இருக்கு. ஓகே, யூபி ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னது? யூடிலேயே வந்து கம்மியா இருக்கக்கூடிய லிட்ரஸின்றது தாத்ரா நாகர் ஹவாலில தான் இருக்கும். லட்சத்தீவுல வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 மார்ச் மாசம் ஐபிஎல் அப்படின்றது நடந்தது. எந்த ஐபிஎல்னா விமன் லைஃப் ஐபிஎல். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஐபிஎல்ல எத்தனை டீம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 5 டீம் தான் இருந்தது. 1 2 3 4 5 5 டீம் தான். ஸோ அந்த 5 டீமோட கேப்டன் வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டா? டெல்லி மெக் லானின், மும்பை இந்தியன் ஹர்மன்பிரீத் கவுர், அப்புறம் குஜராத் சூப்பர் பெத்து மூனே, யூபி வாரியர் அலைசா ஹேலே. ஆர்சிபியோட கேப்டன் யாரு அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா. ஓகேவா? இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதனால இவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்மன்பிரீத் கௌரையும் வந்து நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 கப்பு ஜெயிச்சது பாத்தீங்கன்னா ஆர்சிபி உமன்ல ஜெயிச்சிருக்காங்கப்பா. ஓகேவா? மென்ல வந்து சாதிக்க முடியாத வந்து விமென்ல வந்து சாதிச்சிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா அவங்க வந்து கேப்டனா இருந்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கௌர் வந்து 2023 ஐபிஎல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் தான் அவங்க. ரைட்டா? இதுல வந்து வின்னரு ரன்னரு இது எல்லாமே கொடுத்து வச்சிருக்கா. வின்னர் யாரு? ஆர்சிபி. ரன்னர் யாரு? டெக்கான் கேபிட்டல். ஆரஞ்சு கப்பு எலைசா பேரே வந்து எந்த அலேசா எலேவா? சரி, எலைசா பேரே. அப்புறம் பர்பிள் கேப் யாரு? இதெல்லாம் வந்து அவங்களோட டீம் வந்து முக்கியமா எழுதி வச்சுக்கோங்க. அவங்க எந்த டீம்ன்றது சப்போஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து டீம்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மோஸ்ட் சிக்ஸஸ், ஆரஞ்சு பர்பிள், நெக்ஸ்ட் வந்து பிளேயர் ஆஃப் த ஃபைனல்ஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டா வந்து நீங்க பார்த்து வச்சுக்கிறதா இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் டேஷ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை law but are taken into account by the courts while adjudicating any matter. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்ம கோர்ட்ல போயிட்டு இல்ல எனக்கு இந்த ரைட்ஸ் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து நம்மளால கோர்ட்ல வந்து வாதாட முடியும், முறையிட முடியும். ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது அந்த மாதிரி வந்து நம்மளால வந்து
எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டத்திலே இருக்குல்ல, ஸோ அதனால வந்து ஸ்டாச்சுட்டரின்னு சொல்றாங்க. லா நாட் என்ஃபோர்ஸபிள், கோர்ட்னால வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் என்ன? பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. பார்ட் 4ல டிபிஎஸ்பி இருக்கு. ஆர்டிகல் 51A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது இருக்கு. இது எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க? யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து. டிபிஎஸ்சி வந்து அயர்லாந்துல இருந்து இது பண்ணியிருப்பாங்க. Japan is the only democratic country other than India to have fundamental duties in its constitution. ஜப்பான்ல மட்டும்தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே இருக்கு, நம்மள இந்தியா மாறி. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்வரான் சிங் கமிட்டில தான் வந்து இதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் 1976ல. ஓகேவா? அவரு ரெக்கமெண்ட் பண்ணும்போது, அதாவது ஸ்வரான் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணும்போது 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயும் நெக்ஸ்ட் 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிலதை வந்து புகுத்திருக்காங்க. அதனால இப்போ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது இப்போ இருக்கு. ஓகேவா? ஓகே, என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது நான் இங்க கொடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தாச்சு. ஸோ அதனால வந்து பார்க்கலன்னா வந்து லெக்சர்ல இருக்கும். ஓகேவா? லெக்சர் சீரீஸ்ல வந்து இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு தம்ப்நெயிலே கொடுத்து வச்சிருப்பேன். அதை நீங்க வந்து பாருங்க. இருந்தாலும் நான் எதுக்கும் சொல்றேன், ஏ பி சி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா டி வரைக்கும் ஈஸியா தெரியும். ஃபிளாகை வந்து பார்க்கணும். ஃபிளாகை பார்த்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ணவங்களை எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்கணும். சின்றது 3 3 விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டி 3 விஷயம். டி ஃபார் டிஃபெண்ட், கண்ட்ரி என்ன பண்ணோம்? டிஃபெண்ட் பண்ணோம். இ அப்படின்றது என்னது? ஹார்மோனி, எல்லாமே வந்து இங்க டிக்னிட்டி ஆஃப் உமன்ன்றது வரும். ஓகேவா? விமன் யாரையும் ஈவ் டீசிங் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். அப்புறம் எஃப்னா என்னன்னா ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த மான்யூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கல்ச்சரை வந்து பாதுகாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஜிக்கு வந்து தெரியல. ஜி அப்படின்றது என்னது? ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஃப்ளோரா ஃபானா எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எச் அப்படின்றது என்னன்னா ஹியூமனிசம், சயின்டிபிக் டேம்பர், ஹியூமனிசம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி, இது எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஐயா ஜாலி அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து இது உடச்சு போட்டுறக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். ஜே ஃபார் ஜெயிக்கணும். எல்லாத்துலயுமே ஹை லெவல் ஆஃப் என்டிவர்ஸ், அப்புறம் வந்து அச்சீவ்மெண்ட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ஜெயிக்கணும். கே வந்து எல்லாருக்கும் தெரியும், 11Kன்னு வரும். சரி, 51AKன்னு வரும். என்ன அப்படின்னா அந்த 6ல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணி ஆகணும்னா இந்த எஜுகேஷன்ன்றத கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் நம்ம கூட்ஸை பத்தி பார்க்க போறோம். என்னன்னா கேபிட்டல் கூட்ஸ், இன்டர்மீடியேட்டரி கூட்ஸ், கன்சியூமர் கூட்ஸ். ஓகேவா? கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு. ஓகேவா? ஒரு பொருளை வந்து இப்போ மாவு, கார்ன்ஃபிளார்னு வச்சுப்போம். இந்த கார்ன்ஃபிளாரை உருவாக்குறதுக்கு கார்ன் வந்து தேவை. அதுக்கப்புறம் வந்து கானை வந்து அந்த அரைக்கிறதுக்கு வந்து மிஷின் தேவை, ஆளுங்க தேவை, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண வெஹிக்கிள்ஸ் தேவை, எல்லாமே தேவை. கரெக்டா? ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த பொருளையும் தான் கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ அந்த கேபிட்டல் கூட்ஸ் மூலியமா என்ன ஆகுதுன்னா ஒரு கார்ன்ஃபிளவர் மாவு பாக்கெட் வந்து நம்ம கிடைச்சிருச்சு. அந்த கார்ன்ஃபிளவர் மாவை நான் என்ன பண்றேன்? நான் என் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து நான் வந்து என்னவோ வந்து சமைச்சு நான் கொடுத்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த கேபிட்டல் கூட்ஸை என்ன பண்றேன்? நான் வந்து இங்க இருந்து வாங்குறேன், கடையில இருந்து வாங்கி நான் என் வீட்டுக்கு வந்து நான் செலவு பண்றேன். ஓகே, வீட்டுக்கு வந்து செலவு பண்ணல மீன்ஸ் வீட்டுல செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த என்ன சொல்றது, என்னோட அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்றது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்னோட வீட்டுல வந்து இருக்கேன் அப்படின்னா என்னோட என்ன சொல்றது அப்பா அம்மாவுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா நான் காசு வாங்கிட்டு எதையுமே வந்து
செஞ்சு கொடுக்க போறது இல்ல. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் வந்து நடக்க போறது இல்ல. இஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது அங்க நடந்தது அப்படின்னா அது கேபிட்டல் கூட்ஸ்ன்னு வராது, இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு வரும். இப்போ அதை ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இதே கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம், கேபிட்டல் கூடு. நான் என்ன பண்றேன்னா வந்து கன்சியூமர்ல நான் ஒரு கடைக்காரன், ஒரு பஜ்ஜி கடைக்காரன்னு வச்சுப்போம். ஒரு பஜ்ஜி கடைக்காரன் என்ன பண்றான்னா கார்ன்ஃபிளவர் வாங்குறான். அவன் என்ன கார்ன்ஃபிளவர் வந்து எங்கேயுமே விற்க போறது இல்ல கார்ன்ஃபிளவர் வந்து அவனே வந்து சமைச்சு சாப்பிட போறது இல்ல. அதை வச்சு ஏதோ ஒரு பஜ்ஜியோ என்னத்தையும் ஒண்ணு சுட்டுட்டு அவன் கன்சியூமருக்கு விற்கிறான். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, இது இது ஸ்டார்டிங்கு, எண்டிங்கு. அந்த கார்ன்ஃபிளவர் மாவுன்றது கடைக்காரங்கிட்ட இருக்கு. கடைக்காரங்கிட்ட இருந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்றது நடக்குது. பிகாஸ் அவன் என்ன பண்றான், கன்சியூமருக்கு விற்கிறான். கன்சியூமருக்கு பட்ஜி மூலயமா விற்கிறான். அங்க ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்றது நடக்குது. ஸோ என்ன ஆகுது, இங்க எண்ட் ஆகாம தொடர்ந்து நடக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது, பஜ்ஜி தான் நம்மளோட கன்சியூமர் கூட்ஸ். இந்த கன்சியூமர் கூடை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு 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 கூட் எக்ஸ்ட்ரா ஒரு கூடை இது பண்றேன். அதுதான் இன்டர்மீடியரி கூட்டு. அந்த கூட் தான் வந்து இங்க கார்ன்ஃபிளவர் மாவு. நீ கன்சியூமருக்கு வித்தனா அது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கன்சியூமர் கூட்ஸா மாறிடும். நீங்க இதே ஒரு கடைக்காரன் விற்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்டர்மீடியட் கூட்ஸா மாறிடும். ரைட்டா? நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, த பேக்கர் பைஸ் சால்ட். இங்க என்ன இருக்கு, ஐ பை சால்ட். நான் வீட்டில தான் வந்து சமைப்பேன், இவன் வந்து நான் பிரெட்டா மாத்தி செஞ்சு கொடுத்துருவான். அடுத்து த அப்பர் ஹவுஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இந்த ராஜ்யசபா லோக்சபா இருக்கும்ல, இப்போ வந்து அசம்பிளின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும். அசம்பிளின்றதான் மெயின், கவுன்சில்ன்றது ஒரு சில பேர் வச்சுக்கலாம் இல்லைன்னா வச்சுக்காம போலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? இதுல பஞ்சாபோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து எப்ப அபாலிஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி பஞ்சாப்ல கேட்டிருக்காங்க, எப்பன்னு பாத்தீங்கன்னா 1970 இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. இதோட ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 169. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றத நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அபாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் வந்து ஆர்டிகல் 169. இப்போதைக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது விதான் பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதான் பரிஷத் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்கு, அதாவது எந்தெந்த ஸ்டேட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இது எல்லாத்துலயுமே தான் இருக்கு. நான் எப்படி எழுதிக்கிறேன்னா பி அமுக் அப்படின்னு எழுதிக்கிறேன். பி ஃபார் பீகார், ஏ ஃபார் ஆந்திரா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இதுலயே வந்துடும். எம் ஃபார் மகாராஷ்டிரா, யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், கே ஃபார் கர்நாடகா. ஓகேவா? வேலை முடிஞ்சிச்சு. பி அமுக். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கோர்ட் போயட். அவங்களோட அந்த கிங் எந்த கோர்ட்ல வந்து கிங்கா இருந்தாங்களோ, சாரி எந்த கிங்கோட கோர்ட்ல வந்து அவங்க போயட்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம். ரைட்டா? தேவைப்படக்கூடியதை மட்டும் பார்த்தப்போ நீங்க ஃப்ரீயா அந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா பொறுமையா உட்காந்து எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணி வச்சிருங்க. நான் இங்க வந்து இம்பார்ட்டன்டானதை மட்டும் எடுக்கிறேன். ஓகேவா? காளிதாசா விக்ரமாதித்யா கோர்ட்ல இருந்திருக்காரு. விக்ரமாதித்யா அவரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சகுந்தலம், மேகதூதம், அப்புறம் மாளவிகா அக்னிமித்ரம், ரித்து சம்ஹாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் வந்து எழுதியிருப்பாரு காளிதாசான்றவரு. நெக்ஸ்ட் பானா பட்டா ஆர் பானா ஹர்ஷவர்தனாவோட கோர்ட்ல வந்து இருந்திருக்காரு. ஹர்ஷவர்தனாவே பாத்தீங்கன்னா ஒரு போயட் தான். என்னது ரத்னவாளி, பிரியதர்ஷிகா, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஓகேவா? பானா பட்டா எழுதினது காதாம்பரி, ஹர்ஷசரித்ரா அண்ட் காதாம்பரி. சண்டு பர்தாய் பிருத்திவிராஜ் சௌஹானோட கோர்ட்ல இருந்திருக்காரு. அவரோட லிட்டரரி ஒர்க் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் ராசோ. பிருத்திவிராஜ் சௌஹான் தெரியும்ல, பேட்டில் ஆஃப் பானிபட்டா, பேட்டில் ஆஃப் பானிபட் இல்ல இது ஏதோ ஒரு பேட்டில் வருமே, 1991 1992 கோரியோட சண்டை போட்டிருப்பான். ஓகேவா? ஸோ கோரியோட சண்டை போட்டு இருக்கும்போது பிருத்திவிராஜ் சௌஹான் 2 போர்ல ஃபர்ஸ்ட் போர்ல வந்து ஜெயிச்சிருப்பாரு, செகண்ட் போர்ல வந்து தோத்திருப்பாரு. 1994 வந்து பிருத்திவிராஜ் சௌஹானோட மாமனாரான இந்த ஒரு சந்தாவார். ஓகேவா? சந்தாவார் போட்டிருக்க அந்த சந்திரகிரியோ அவர் பேரு. ஓகேவா?
ஸோ அவரோட பொண்ணை தான் வந்து இவர் கட்டியிருப்பாரு, பிருத்திவிராஜ் ராசோ. ஆக்சுவலா வந்து அது ஒரு எலோப்மெண்ட் ஸ்டோரி, அதாவது கூட்டுன்னு ஓடி போற ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து எழுதினவர் தான் வந்து சண்டு பர்டாய். அந்த கதை பேர் வந்து பிருத்திவிராஜ் ராசோ. பாவா புத்தி பாவா புத்தி எந்த கோர்ட்னா யாஷோவர்மன் ஆஃப் கனுஜோட கோர்ட்ல வந்து இருந்திருக்காரு. அமீர் குஸ்ரு அமீர் குசுரு இவர் வந்து அலாவுதீன் குல்ஜி இவரோட கோர்ட்ல வந்து இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு 7 ரூலரோட கோர்ட்ல வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்கு? ராஜசேகரா. ஓகே. அல்லா சனி பெத்தண்ணா வந்து யாரோட கோர்ட்ல வந்து இருந்திருக்காருன்னா கிருஷ்ணதேவ ராயாவோட கோர்ட். இவர் என்ன டைனஸ்டி? துளுவா டைனஸ்டி தானே. 1529ல 1509ல வந்து இவரோட டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். துளுவா டைனஸ்டி, சலுவா துளுவா. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வர்றதுதான் வந்து அரவிடு டைனஸ்டி அப்படின்ட்டு வரும். ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ரவி கீர்த்தி புலிகேசின் டு ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். அவ்வளவுதாங்க. இந்த லெக்சர் 4ல பாத்தீங்கன்னா என்னால எவ்வளவு கண்டென்ட் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் டைம்ல வந்து கொடுத்துட்டேன். இப்போ கண்டென்ட் வந்து ஸ்பீடா போற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட பிடிஎஃப் வந்து அவைலபிளாக தான் இருக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல. ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல வந்து நீங்க உள்ள போய் பார்த்தீங்கனாலே நீங்க பார்க்குற இந்த டைமுக்கு அந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து போங்க. ரிவிஷன் பண்ணாம போகாதீங்க. ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டேன் ஸோ எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து இருக்காதீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ்க்கு ஜிஎல்ஓடு எஸ்எஸ்சி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ, பாய்.